ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கன்வெக்ஷனல் மைக்ரோவேவ் ஓவன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ நான் வந்து என்னோட வீட்டுக்கு நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணனா எதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு வாங்குவேன் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோலோ மைக்ரோவேவ் அப்படிங்கிறது பெரும்பாலும் நீங்க ஆஃபீஸ்லயோ இல்ல ஏதாவது பப்ளிக் செக்டார்ஸ்லயோ நீ வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் அது வந்து வெறும் ஹீட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீஹீட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மிஞ்சி போனா இப்போ வந்து மைக்ரோவேவ்லயே வந்து நம்ம கப் கேக் பண்றது அதெல்லாம் சின்னதா பண்றதுக்கு தான் அது யூஸ் ஆகுமே தவிர மத்தபடி அதுல வேற எந்த ஒரு தந்தூரியோ இல்ல ரோஸ்டட் ஐட்டம்ஸ் எதனா பண்றதோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சோ அதுதான் வந்து சோலோ மைக்ரோவேவ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கன்வெக்ஷனல் மைக்ரோவேவ் அப்படிங்கிறது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் யூஸ்க்காகவே வந்து டிசைன் பண்ணதுதான் இது. ஏன்னா நம்ம வந்து வீட்டுல இருக்கும் போது நம்ம வந்து தனித்தனியா மைக்ரோவேவ் தனியாவோ இல்ல ஓடிஜி தனியாவோ நம்ம வச்சுக்க மாட்டோம். சோ அதை கம்பைன் பண்ற ஒரு இதுதான் வந்து கன்வெக்ஷனல் மைக்ரோவேவ் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து வந்தது. இது பொதுவாவே டொமஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது வீட்டு உபயோகத்துக்கு தான் வந்து இதை டிசைன் பண்ணிருக்காங்க. அடுத்து ஓடிஜி இல்லைன்னா அவர். இது என்னன்னா உங்களுக்கு லிட்டரலி பாத்தீங்கன்னா இந்த தந்தூர் செய்யற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பாட் மாதிரி தான் இந்த ஓடிஜி அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அதாவது இதுல இருக்கிற அந்த கம்பி வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு உங்களுக்கு தந்தூர்ல கொடுக்குற அதே இதை வந்து இதுல கொடுக்கும் அப்படிங்கறத உண்மை. இது ஓடிஜி. இந்த மூணுத்துல நம்ம வந்து பார்க்க போறது இன்னைக்கு கன்வெக்ஷனல் மைக்ரோவேவ். அதாவது டொமஸ்டிக்ல நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற அந்த மைக்ரோவேவ் தான் வந்து பார்க்க போறோம். சோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்க்கணும், கன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து மைக்ரோவேவ் வாங்கணும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get into the video. மைக்ரோவேவ் வாங்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ண உடனே உங்க மைண்ட்ல மெயினா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன சைஸ் மைக்ரோவேவ் அவன் வாங்க போறோம் அப்படிங்கறதுதான். ஏன்னா இப்போ வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. அது சிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் ஒரு நார்மலா நீங்க வந்து உங்க குக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 பேர் தான் ஒரு கப்புலா இருக்காங்க அப்படின்னாலுமே சில நேரத்துல நம்ம வந்து நான்வெஜ் நிறைய சமைப்போம், மற்றபடி மற்ற குக்கிங் எல்லாமே கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து 20 லிட்டர் 25 லிட்டர்ஸ் மைக்ரோவேவ் அவன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஏன்னா அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஏன்னா இவங்க கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட்க்கு எந்த லிட்டர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களே தவிர பட் நம்மளோட யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஒரு கிலோ கிட்ட வரைக்கும் கேக் வந்து பேக் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலோ இல்ல வந்து 500 கிராம்க்கு மேல வந்து சிக்கன் வந்து தந்தூர் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாலோ வந்து பாத்தீங்கன்னா 25 லிட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க அதுக்கு கம்மியா தான் சமைப்பேன் அவ்வளவுதான் சாப்பிடுவோம் அப்படின்னீங்கன்னா தட்ஸ் ஓகே ஃபைன், இட்ஸ் அப் டு யூ. பட் நீங்க வந்து கொஞ்சம் தாராளமாவே செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமமா 30 லிட்டர்ஸ் இருக்கா மாதிரி மைக்ரோவேவ் அவன் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் அதுல மெயினா இருக்கிற நீங்க தந்தூர் கிரேசியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து தந்தூர் செய்யறது வந்து ரொம்ப ஈகரா இருக்கீங்க, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா ரோட்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது இருக்கா மாதிரி வாங்கிக்கணும். அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம கடைகள்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த கிரில் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், நெருப்பு இருக்கும், அதுக்கு பின்னாடி நமக்கு முன்னாடி வந்து அந்த கிரில் சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதுலயும் பண்ணும். ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரொட்டேட் ஆகும், ஸோ தட் ஈவனா வந்து குக் ஆகும். அதுதான் ரோட்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இது இருக்கா மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் மெயினா நம்ம வந்து கன்சர்ன்ல வச்சுட்டு ஒரு கன்வெக்ஷனல் மைக்ரோவேவ் வந்து வாங்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு அதுல எது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கறதுலாம் வந்து பார்த்துடலாம். ஸோ நான் மாடல் நேம் வந்து இங்க பின் பண்றேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோத்ரேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோட்டஸ்ட்ரி மெனு வந்து இருக்கு. ஸோ தட் உங்களுக்கால தந்தூரி வந்து ரொட்டேட் பண்ணி செய்ய முடியும். அடுத்து ஃபர்மெண்ட் மோடும் வந்து இருக்கு. ஃபர்மெண்ட் மோட் அப்படிங்கிறது யாருக்கு உண்மையிலே யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நம்மள மாதிரி நல்ல கொளுத்துற சென்னையில அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் இதே நீங்க டெல்லி நார்த் சைடு வரீங்க அப்படின்னா அந்த 6 மாசம் குளிர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பா இருக்கும், மாவு புளிக்காது, தயிர் புற விட முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்துல அந்த ஃபர்மெண்டேஷன் மெனு வந்து நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து கர்டா இருக்கட்டும் மாவா இருக்கட்டும் ஃபர்மெண்டேஷன் ஆப்ஷன்ல வச்சுதான் வந்து எனக்கு புளிக்க வைக்கிற மாதிரியே இருக்கும். இல்லைன்னா அது புளிக்கவே புளிக்காது, தோசைக்கு பதில் வேற ஏதாவது தான் வரும், அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷன் பெஸ்ட் தான். இது இருக்கிறது உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம மாதிரி நல்ல வெயில்ல இருக்கிற ஆளுங்களுக்கு நமக்கு இது தேவைப்படாது. பட் அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டீம் கிளீனிங் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ ஸ்டீம் வச்சு நம்ம வந்து அந்த மைக்ரோவேவ் அவனை வந்து கிளீன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா கீ மேக்கிங் ஆப்ஷனும் இருக்கு கோத்ரேஜை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே கிரில் இருக்கு, டாப் அண்ட் பாட்டம் 2 இடத்துல கிரில் இருக்கிறதுனால இன்னும் ஈவனா வந்து உங்களால குக் பண்ண முடியும் ஒரு சிக்கனை. இதோட வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வாரண்டி 1 இயரும் மேக்னட்ரானுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. பட் கேவிட்டிக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகல. நெக்ஸ்ட் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதனால ஈஸியா நம்மளால
ஹேண்டில் பண்ண முடியுது. இல்லைன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் தேடி தேடி ஆப்ஷன்ஸை படிச்சு பண்ற மாதிரி இருக்கும். பட் அந்த அதெல்லாம் தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாவே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 30 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதோட மாடல் நம்பர் நான் இங்க பின் பண்றேன். நெக்ஸ்ட் இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12,400 கிட்ட வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோட்டஸ்ட்ரி ஆப்ஷன் வந்து இல்ல. அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ஆப்ஷன் இருக்கு. தென் ஸ்டீம் கிளீனிங் ஆப்ஷனும் கிடையாது. இதுல வந்து சிங்கிள் கிரில் தான் இருக்கு, டியூவல் கிரில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதோட வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் வாரண்டி 1 இயர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேவிட்டிக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்திருக்காங்க. ஆனா மேக்னட்ரானுக்கு வந்து வாரண்டி கிடையாது. அதே மாதிரி இதோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா செராமிக் அப்படிங்கறதுனால அவ்வளவு சீக்கிரம் கேவிட்டி வர்றதுக்கும் சான்சஸ் இல்ல. ஸோ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். யூசர் இன்டர்ஃபேஸும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12,790 rupees கிட்ட வருது. இது ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கும், ஆஃப்லைன்லயும் அவைலபிளா இருக்கும். ஆன்லைன் பிரைஸை நான் உங்களுக்கு பின் பண்றேன். அதே மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஆஃப்லைன்லயும் ஒரு முறை செக் பண்ணிட்டு எது கம்மியா இருக்கும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எல்ஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்கு, ஸ்டீம் கிளீனிங் ஆப்ஷனும் இருக்கு, அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இது மூணுமே வந்து இதுல அவைலபிளா இருக்கு. கீ மேக்கிங் ஆப்ஷனும் வந்து இருக்கு. பட் டியூவல் கிரில் கிடையாது. இதுல சிங்கிள் கிரில் தான் இருக்கிறதுனால இதோட வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் வாரண்டி 1 இயர். ஸோ அது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அதுக்கு மேல எந்த வாரண்டியுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியா இல்லை, எல்லாத்தையும் தேடி தேடி பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 70,990 rupees, அப்ராக்சிமேட்லி 18,000 கிட்ட வருது. ஸோ 18,000 இருக்கிறதுலே மற்றது பார்க்கும்போது இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. பட் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தேகம் தான். பிராண்டுக்காக சிலர் வாங்குவீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து இது ஓகே. பட் பர்சனலி எனக்கு வந்து அந்த அளவுக்கு இது வந்து குட் ஒப்பீனியன் தெரியல. ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு, பட் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்காம இருக்கு. வாரண்டியில ரொம்ப கம்மி பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நெக்ஸ்ட் பானாசோனிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு மைக்ரோவேவ் அவன் வாங்கணும், சிம்பிளா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கலாம் இந்த பிராண்டை. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டஸ்ட்ரி கிடையாது. ஆனா ரோட்டஸ்ட்ரிக்கு பதிலாக நீங்க வந்து சிக்கனை வந்து தந்தூர் பண்ண முடியும், பட் ரொட்டேட் பண்ணி பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. தந்தூர் பண்ண முடியும். அடுத்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் தனியா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் கிளீனிங் ஆப்ஷனும் கிடையாது. கிரில் வந்து டியூவல் கிரில் கொடுத்திருக்காங்க, அப் அண்ட் டவுன்ல வந்து கிரில் கொடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் தான். நெக்ஸ்ட் இதோட வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1+5 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்திருக்காங்க. பட் கேவிட்டிக்கு வந்து வாரண்டி கொடுக்கல. தென் இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 11,490 rupees வருது. அது மட்டும் இல்லாம இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க ரொட்டேட் பண்ணி தான் வந்து சிக்கனை வந்து தந்தூர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பானாசோனிக் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. பட் அதர் தென் தட் நீங்க நார்மலா ஒரு டிக்காலாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நார்மலா அது பண்ண முடியும், அது நல்லாவே இருக்கும். கேக்கும் வந்து இது எல்லாமே பேக் பண்ண முடியும். ஸோ அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஃபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆப்ஷனும் இருக்கு, ரோட்டஸ்ட்ரியும் இருக்கு. இது வந்து 30 லிட்டர்ஸ் அகெயின் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மைக்ரோவேவ் தான். நானும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபெர்மெண்டேஷன் ஆப்ஷனும் இருக்கிறதுனால ஈஸியா நம்மளால எந்த ஒரு மாவோ இல்ல தயிரோ வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீ மேக்கிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. அதே மாதிரி டியூவல் கிரில்லும் கிடையாது, சிங்கிள் கிரில் தான் மேல மட்டும்தான் இருக்கு. தென் வாரண்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1+3 இயர்ஸ் வாரண்டி, கேவிட்டிக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்திருக்காங்க. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ எல்லாராலையும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 14,990 rupees வருது. இது ஆன்லைன் பிரைஸ் அகெயின். ஸோ இதுதான் சோஃபார் நமக்கு டொமஸ்டிக் கன்வெக்ஷனல் மைக்ரோவேவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற தி பெஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ். இதுல உங்களுக்கு எது வேணும் வேணாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு நீங்க இதுல இருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். அகைன் ஐம் சேயிங் ரோட்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு மட்டும்தானே தவிர அது இல்லைன்னா நம்மளால எந்த ஒரு சிக்கன் டிக்காவோ இல்ல வந்து பன்னீர் டிக்காவோ அதே மாதிரி தந்தூரோ பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. பண்ண முடியும், பட் ரொட்டேட் பண்ணி பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு ஃபீச்சர்ஸை ஆட் ஆன் பண்ண ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெயினா நீங்க கன்சர்ன்ல வச்சுக்க வேண்டியது வாரண்டி எவ்வளவு கொடுக்குறாங்க, எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி நீங்க வாங்க போறீங்க, உங்களோட ஃபீச்சர்ஸ்ல என்னென்ன இருக்கணும், லைக் எத்தனை கிலோ வரைக்கும் நீங்க சமைக்க போறீங்க, சிக்கனா இருக்கட்டும், கேக்கா பேக் பண்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.